ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். பொதுவாகவே நம்ம இனிப்பு பொங்கல்னு சொல்லும்போது வெல்லம் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பார்க்க போகிற பொங்கல் கல்கண்டு பொங்கல். இந்த பொங்கலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி தலை சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இந்த கல்கண்டு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்த்துருவோம். இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 கப்பு சீரக சம்பா அரிசி சேர்த்து இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதே அரிசி சேர்த்து பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை உங்கள்கிட்ட இருக்க வேறு பச்சரிசி சேர்த்து பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டது போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதே பேனில் 1/4 கப்பு பாசிப்பருப்பை சேர்த்து இதையும் லேசாக வறுத்து எடுத்துருவோம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வறுக்க வேணாம். நீங்கள் கார பொங்கல் பண்ணாலும் சரி, இனிப்பு பொங்கல் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு பண்ணும்போது பொங்கல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் அரிசியோடு சேர்த்துட்டு இதை கழுவி நல்ல ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். இந்த பக்கம் இதே ஃப்ரையிங் பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் நமக்கு எந்த அளவுக்கு முந்திரி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு சேர்த்து அதையும் வறுத்துட்டு கூடவே காஞ்ச திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து இப்போ 3 நல்லா வறுப்பட்டாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் 4.5 கப்பு நான் தண்ணி சேர்க்குறேன். கூடவே 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக உப்பு சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதி வர விட்டுருவோம். நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ இதிலையே ஊற வச்ச அரிசி பருப்பு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல பொங்கல் குழைய வேணும்னாக்கா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் நாம் லாஸ்ட்டாக பால் சேர்க்க போகிறோம். அதனால் அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்க்கலை. குக்கரில் வேக வைக்கணுனாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சீரக சம்பா சீக்கிரமாகவே வெந்துருன்றதால நான் பாத்திரத்திலே வச்சுட்டேன். இந்த பாருங்கள், சூப்பராகவே அரிசியும் பருப்பும் வெந்து வந்தாச்சு. நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணும்போது இதில் இந்த பாசி பருப்பு இருக்கிறது தெரியாது. வெல்லத்தோட கலரில் இது ஒயிட் கலரில் இருக்கிறதால நல்லாவே தெரியுது. இப்போ கரண்டியால் நல்லா மசிச்சு குழச்சி விட்டாச்சு. இந்த பொங்கலுக்கு நான் மொத்தமாகவே 2.5 கப்பு பால் சேர்த்தேன். ஃபஸ்ட்டு 3/4 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ இனிப்புக்கு டைமண்ட் கல்கண்டு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு உங்களுக்கு போதலைனாக்கா நீங்கள் 3/4 கப்பு கல்கண்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா குழைச்சாச்சு. இப்போ இது கூடவே 1/4 கப்பு மில்க் மைடு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மில்க் மைடு சேர்க்கும்போது அதனோட ஃப்ளேவரும் ரிச்னஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி மில்க் மைடு சேர்க்கும்போது உடனே கலந்து விட்டுக்கணும். அது அடியில் ஸ்டே ஆகிடுச்சுனாக்கா லைட்டாக அந்த ஸ்மெல் வந்துடும். இப்போ தாராளமாக நெய் சேர்த்து கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சாரப்பருப்பு சேர்த்து ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இந்த இனிப்பு பண்டங்களில் இனிப்பு ரெசிபி எல்லாத்துலேயும் இந்த சாரப்பருப்பு சேர்க்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த சாப்பிடும்போது நடுவே கடிப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னாக்கா நீங்கள் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்துட்டிங்கனாக்கா அந்த வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக டாமினேட் பண்ணும். அவ்வளோதான், நம்மளோட கல்கண்டு பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் பண்ணுற இந்த வெள்ளை பொங்கல் நிறைய வேலை வாங்கும், அதை இடித்து கரைச்சி வடிகட்டின்னு. ஆனால் இந்த கல்கண்டு பொங்கல் ரொம்ப 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 சீக்கிரமாக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான கல்கண்டு பொங்கலை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.